எல்லாரோட மனசுலயும் இன்னைக்கு இருக்குது. அப்பா! ஒரு வாரம் கழிச்சு நம்ம போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவ்க்கு வந்துருச்சுப்பா. அப்படித்தான் இருக்கு. பயங்கரமான பம்பிங் நடக்குது. கிரீன், கிரீன், கிரீன். எங்க பார்த்தாலும் கிரீன் தான். ஒரு சில ஸ்டாக் இன்னுமே கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. பட் அத வந்து மைனர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணா ஒரு 95% ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ் தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். என்னோட வாட்ச் லிஸ்ட்ல இருக்கதும் அந்த மாரி தான் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் ஒரு ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து இன்னுமே நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இந்த வீடியோல மெயினா வந்து NSDL, அத்தும் இன்வெஸ்ட்மென்ட், பாலிமெட், டாரில், கைனஸ் இந்த ஸ்டாக் பத்தியெல்லாம் பார்க்க போறோம். ஸோ இந்த பாசிட்டிவ்க்கெல்லாம் மெயினான ரீசன் என்னன்னா, நம்ம ட்ரம்ப், அதுக்கப்புறம் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அண்ட் ரஷ்யா. ஓகே. ஸோ ரஷ்யாவுக்கும் நமக்கு வந்து டிஃபென்ஸ் முடிய போகுது. நல்ல ஒரு டீல். அதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்து நிறைய ஏஐ, அதாவது ஏஐ ரிலேட்டடான ஃபியூச்சர் க்ரோத்துக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது ஒன்று. அதுக்கப்புறம் இந்தியா அண்ட் யுஎஸ் ரிலேஷன்ஷிப், அதாவது ட்ரேட் டீல் வந்து நல்லா முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது முக்கியமான விஷயங்கள். ஸோ இது இல்லாம மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து நல்லா கீழே போச்சு. ஸோ நிறைய பம்பிங் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து நல்லா பாசிட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. நிறைய இன்வெஸ்டர் வந்து நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் நிறைய ப்ராஃபிட் பார்த்ததை கூட சொல்லியிருக்காங்க. நிறைய பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. எனக்குமே இன்னும் பாசிட்டிவ் தான் இருக்கு. ப்ராஃபிட் பார்த்தவங்களுக்கெல்லாம் மிக மகிழ்ச்சி. வாங்க இந்த வீடியோல என்னென்ன பேசலாம்னு பார்த்துடலாம். இதுல வந்து நம்ம நேத்து பார்த்தோம்னா நமக்கு வந்து எஃப்ஐ டேட்டா வந்து நெகட்டிவா தான் இருக்கு. பட் அவங்க இன்னுமே வித்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கப்புறமாச்சும் உள்ள வருவாங்களான்னு பார்க்கலாம். மெயினா வந்து நம்ம ஐஎன்ஆர் ரேட் எல்லாம் கம்மியாயிருச்சுங்க. ஐஎன்ஆர் ரேட் வந்து, அதாவது பண வீக்கம் வந்து இன்னுமே குறைஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம, அதாவது அதான் சொல்றேன்ல, ஐஎன்ஆர் ரேட் கம்மியாகும்போது என்ஆர்ஐக்கு வந்து நல்ல யூஸ் இருக்கு. இப்ப யுஎஸ்ல இருக்கவங்களுக்கு சரி, அதாவது இந்தியாவை தவிர வெளி வெளி கண்ட்ரில இருக்கவங்களுக்கு எல்லாமே நல்ல பெனிஃபிட். ஸோ அவங்க எல்லாமே பணத்தை உள்ள போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. மேபி கரன்சி வந்து வீக் ஆகுது. அதனால, பட் இந்தியா வந்து குரோத் கண்ட்ரி எல்லாருக்குமே தெரியும். ஸோ குரோத் இருக்கிறதுனால இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போ வேணாலும் மணி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால இப்பயே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ஒரு நியூஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதாவது நம்ம ரஷ்யன் பிரசிடென்ட் இருக்காருல்ல, ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க, அதாவது நம்ம ஆயில் வந்து ரஷ்யா கிட்ட ஐஎன்ஆர்ல தான் வாங்குறோம். ஐஎன்ஆர்ல தான் வாங்குறோம். யுஎஸ்டி கிடையாது. ஓகே. நான் அந்த நியூஸ் கேட்டேன். ஸோ ஐஎன்ஆர்ல தான் வாங்குறோம். அந்த ஐஎன்ஆரை வந்து அவங்க எங்கேயுமே லிக்விடிட்டி பண்ண முடியல. ஸோ அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இது எல்லாத்தையுமே அதாவது இந்தியன் மார்க்கெட் ஸ்டாக்ஸ்லயே இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட அமௌண்ட் தெரியல. மிகப்பெரிய அமௌண்ட் கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் வாங்கின அந்த ஆயிலோட, அவங்கள்ட்ட இருந்து ஆயில் நம்ம வாங்குறோம். அவங்கள்ட்ட நம்ம கொடுக்குறது வந்து ஐஎன்ஆர். ஸோ இப்போ வரைக்கும் வாங்கின ஐஎன்ஆர் வந்து அவங்க வச்சிட்டு இருக்காங்க. அந்த பணத்தை வந்து நம்மளோட ஸ்டாக்ஸ்ல போட போறாங்க. அதுவும் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஸ்டாக்ல போட போறதா சொல்லியிருக்காங்க. அது நிஃப்டி 50ன்னு கிடையாது. இண்டெக்ஸ்ல இருக்க ஸ்டாக்ஸ். இப்போ நிஃப்டி 50யா இருக்கலாம், மிட் கேப்பா இருக்கலாம், மிட் கேப் நிஃப்டியா இருக்கலாம், இல்ல ஸ்மால் கேப் நிஃப்டியா இருக்கலாம். ஸோ இதுல போட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பெரிய நியூஸ். இது வந்து ஒரு 3-4 நாள் அவரு இங்க வந்தார்ல, நம்ம ரஷ்யால இருந்து இங்க வந்தார்ல புத்தின். ஸோ அந்த அந்த இதுக்கு முன்னாடியே இந்த இதெல்லாம் டிஸ்கஷன்லாம் நடந்துகிட்டு இருந்தது. பட் அது நியூஸ் வந்து எனக்கு ரீசெண்டா கிடைச்சது. ஸோ அதனால நான் இதை ரிவீல் பண்றேன். ஸோ இது எல்லாமே இந்தியாவை பார்க்குற விதம். அவங்க எதுக்காக நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல போடணும்? அப்ப அவங்களுக்கே தெரியுது இந்தியா வந்து எவ்வளவு தூரம் growth ஆக போகுதுன்னு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து லாங் டேர்ம்க்காக பார்க்கலான்னு இப்பயுமே நான் சொல்றேன். ஒரு 3 மாசம் இல்ல 6 மாசம் ஹோல்ட் பண்ணுங்க. சின்ன சின்ன ப்ராஃபிட்டை நம்பி பெரிய ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க வந்து நல்லா பாட்டம்ல வாங்கிட்டீங்கன்னு வைங்க. ஸோ சின்ன சின்ன இதுக்கு ஆசைப்பட்டு பெரிய ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னமும் சொல்றேன். உங்க உங்க போர்ட்ஃபோலியோ வந்து கிரீன் ஆயிருச்சு அப்படின்னா, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. மேபி நெகட்டிவா வந்துச்சுன்னா கீழ போகும்போது ஆவரேஜ் பண்ணுங்க. மேபி நீங்க அது நல்ல ஸ்டாக்க பார்த்து நல்ல இடத்துல தான் வாங்குறோம். ஓகே. பட் அது வந்து பாட்டம் ஃபிஷிங் ப்ராப்பரா பண்ணிட்டோம். அதுக்கு கீழ வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து அக்குமுலேஷன் பண்றதுக்கு வச்சுக்கிட்டோம்னா, நம்ம வந்து அது மேல போகும்போது அது பறக்குங்க. ஜெட் ஸ்பீட்ல பறக்கும். ஓகே. ஸோ அப்போ வந்து நீங்க இமிடியேட்டா எக்ஸிட் ஆக வேணாம். ஓகே. உங்களுக்கு அமௌண்ட் தேவைப்பட்டா ரீசன் இல்லாம எக்ஸிட் ஆகாதீங்க. உங்களுக்கு ஒரு ரீசன் வேணும். ஓகே. அதனால எக்ஸிட் ஆனா ஓகே. இல்ல அப்படின்னா நீங்க வச்சுட்டே இருங்க. என்ன ஆகப்போகுது? நீங்க வந்து சேவிங்ஸ் தான் பண்றீங்க. சேவிங்ஸ வந்து ஒரு ஸ்டாக்ல போட்டு பண்றீங்க. சிம்பிள். ஸோ சேவிங்ஸ் பண்ணா உண்டியல்ல இருக்க பணம் உண்டியலா தான் இருக்கும். உண்டியல்ல எவ்வளோ ரூ. 1000 போட்டீங்கன்னா ரூ. 1000 தான் இருந்திருக்கும் இப்போ வரைக்கும். அதுக்கப்புறம் வந்த முறை தான் எஃப்டி. எஃப்டில போட்டீங்கன்னா ஒரு இப்போ ரூ. 100 போட்டீங்கன்னா ரூ. 8 அதிகமா கிடைக்கும்னு வைங்க. அது வந்து இப்போ குறைஞ்சிருச்சு. 6.5 அந்த ரேஞ்சில தான் இருக்கு இப்ப. ஸோ ஒரு அதை விட அதிகமா வந்தா ஓகே தானே ஸ்டாக்ஸ்ல வருஷத்துக்கு. அந்த மாதிரி நினைச்சுக்குங்க. பட் இது இது வந்து மினிமம் தான் 6.5 டைம்ஸ். ஓகே. பர்சன்டேஜ் டைம்ஸ் இல்ல, பர்சன்டேஜ். இது வந்து டபுளா, ட்ரிபிளா, இல்ல எத்தனை டைம்ஸா, மல்டி பேக்கரா, அந்த மாதிரிலாம் ஆக வேண்டிய ஸ்டாக்ஸ் இருக்கு நிறைய. ஸோ அதனால எந்த ஸ்டாக்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. பாட்டம்ல ஒரு 10 ஸ்டாக் வாங்குறோம்னா 10யுமே ஹோல்ட் பண்ணுவோம்.
மேல 5 போகுது, கீழ 5 இருக்கு. மேல போறத லாபத்த எடுத்து இதுல ஆவரேஜ் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க நெறைய பேரு. நானுமே அப்படித்தான் பண்ணேன். இதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் பிளான்லாம் சேஞ்ச் பண்ணலாம்னு இருக்கேன். நம்ம மேக்ஸிமம் பண்றது ஆர்&டி தாங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட். ஓகே. சோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, 10 ஸ்டாக் வச்சிருக்கீங்க. எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். 10 ஸ்டாக் வச்சிருக்கீங்க. 10 ஸ்டாக்ல 5 ஸ்டாக் கீழ போகுது. கீழயே தான் இருக்கு. 5 ஸ்டாக் மேல போகுது. எதையுமே நான் விக்கலப்பா. ஓகே. இது என்னோட சேவிங்ஸ் அமௌண்ட். ரூ. 5,00,000 போச்சுங்கன்னா, ரூ. 5,00,000 அப்படியே வச்சிருப்போம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போமே. ஒரு 1 வருஷம் இல்ல 2 வருஷம் ஹோல்ட் பண்ணி பாருங்க. அப்பதான் அதோட ரியல் டேஸ்ட் கிடைக்கும்னு என்னோட ஒப்பீனியன். நான் இதுக்கப்புறம் அப்படித்தான் பண்ண போறேன். எந்த ஸ்டாக்கையும் விக்க போறதில்ல. வாங்க நான் ரெடியா இருக்கேன். அந்த மாதிரி தான் நான் இப்போ வரைக்கும் பண்ண போறேன். ஏன்னா சேவிங்ஸ் நம்ம பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறோம். மாசம் மாசம் நம்ம ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கணும்ல. அந்த அமௌண்ட்ட ப்ராப்பரான ஸ்டாக்ஸ்ல போட்டு வைப்போம். புதுசா வாங்குவோம். இல்ல ஆவரேஜ் பண்ணுவோம். இதத்தான் பண்ண போறோம். அ நிஃப்டி 50 வந்து நல்ல பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல இருக்குங்க. இது வந்து 26,021க்கு போயிருச்சு. 26,000 கிராஸ் பண்ணிருச்சு. கீழ வந்து நல்ல ஒரு சப்போர்ட் லைன் எடுத்திருக்கு. இங்க பாருங்க. 50 டே மூவிங் ஆவரேஜ்ல டச் பண்ணிட்டு அப்படியே மேல போயிட்டு இருக்கு. இன்னொன்னு 100 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கு. மார்னிங்ல இருந்தே ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கு. கொஞ்சம் நெகட்டிவா வந்தாலும் பாசிட்டிவ் ஆயிருச்சு. குளோபல் சென்டிமெண்ட் கம்ப்ளீட்டா பாசிட்டிவ்ல இருக்கு. இன்க்ளூடிங் அமெரிக்கன் மார்க்கெட். ஓகே. நாஸ்டாக் மட்டும் நெகட்டிவா சென்டிமெண்ட் க்ளோஸ் ஆயிருக்கு. அத தவிர மத்த எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கு. மேபி நாளைக்கும் எகைன் பாசிட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். யுஎஸ் டாலர் பாருங்க. நல்லா கீழ வருது. இன்னுமே வரட்டும். நம்ம மார்க்கெட்டுக்கு பயங்கரமான சென்டிமெண்ட் இது. இது ஒரு ரீசனா இருக்கும். யுஎஸ் டாலர் வீக் ஆனா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து வந்து சில்வர் பீஸ் பாருங்க. நான் சொல்லிட்டே இருந்தேன். இங்க வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கு. அத பிரேக் பண்ணா ஒரு ராலி இருக்கும்னு. ராலி இருக்குங்க. பட் இதெல்லாம் என்ட்ரி பாயிண்ட் கிடையாது. நான் வந்து என்னோட சஜஷன் புல் ரன்ல பார்ட்டிசிபேட் பண்ணனும்னா நீங்க பாட்டம்ல வாங்கிட்டு தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும். பட் இது மேல போகும் தான். பட் இப்போ இங்க பாருங்க நான் வந்து இது கோல்ட்ல வந்து ரெசிஸ்டன்ட் இருக்குன்னு ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் அது ஆல் டைம் ஹைக்கு போயிருச்சுங்க. கோல்டு பயங்கரமான ராலி. நீங்க வந்து இன்னும் கூட வெயிட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து நல்ல புல்லி சென்டிமெண்ட்ல இருக்கு. சில்வர் பீஸ்னாலும் கோல்டு பீஸ்னாலும் இந்த ஸ்விங்ல தான் இந்த மாதிரி தான் நம்ம ஸ்விங்ல ப்ராஃபிட் இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல. அதாவது இது வந்து கோல்டு பீஸ், கோல்டு சில்வர் தான். பட் நம்ம ஸ்டாக்ஸ்ல எப்படி பண்றோம்னா, ஒரு ஸ்டாக் வந்து மேல ஹையா போகுது. அதுக்கப்புறம் டிப் ஆகுது. அந்த டிப் வந்து எதனாலன்னு பார்க்குறோம். ஓகே. நியூஸா இருக்கலாம். இப்ப இன்னைக்கு நியூஸ் பேசிஸ்ல அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் என்ன மாதிரி மேல போயிட்டு இருக்குன்னு பாருங்க. கைனஸா இருக்கட்டும் எங்க வரைக்கும் மேல போயிருக்கு. இங்க வந்து ஒரு டிப் வருது. கரெக்ட்டா டிப்ல பிடிக்கிறோம். திரும்ப ஸ்விங் ஆகும்போது எக்ஸிட் ஆகுறோம். இதத்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் ஸ்விங்ல ஒரு ஒரு டைப் ஆஃப் ட்ரேடிங். இதுவுமே ஆல் டைம் ஹை போயிருச்சு. இது வந்து ரெசிஸ்டன்ட் அதெல்லாம் பிரேக் பண்ணி மேல போயிட்டு இருக்கு. பட் இது ஃபேக் பிரேக் அவுட்டா இருக்குமா அப்படிங்கிறது தெரியலங்க. இது வந்து இப்ப குளோபல் சென்டிமெண்ட் நல்லா இருக்குன்னா மார்க்கெட் பாசிட்டிவ்ல இருக்கு. அப்ப கோல்டு எகைன் ராலி ஆகுதுன்னா கன்ஃபியூஸ்ல தான் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சுக்கலாம். பட் நீங்க வந்து வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. என்னங்க ஆகப்போகுது? கோல்டு தானங்க. தங்கத்த நீங்க லைஃப் டைம் வச்சிருக்கலாம். அடுத்த ஜெனரேஷன் கூட குடுத்துட்டு போங்க. அவ்வளவுதான். என்எஸ்டிஎல் என்எஸ்டிஎல் வந்து இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒரு ஜஸ்ட் என்னால மார்னிங்ல இருந்து பார்க்க முடியல. இந்த வீடியோ வந்து நேத்தே ரெடி பண்ணது. இது பாருங்க. இது வந்து நல்ல பாட்டம்ல தான் இருக்கு. அத விட்டு மேல போகல. ராலி எதுக்காக மேல போகல? அது மட்டும் சுத்திக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. சி நான் வந்து இத எப்படி கம்பேர் பண்றேன்னா, டோட்டல் ப்ரமோட்டர் ஹோல்டிங் பாருங்க. 0. ஓகே. அதே மாரி தான் பிஎஸ்சிக்கும். இது பிஎஸ்சி சார்ட். இது வந்து என்எஸ்சி சார்ட். என்எஸ்சில மியூச்சுவல் ஃபண்ட் கம்மியா தான் இருக்காங்க. பிஎஸ்சில மியூச்சுவல் ஃபண்ட் அதிகமா இருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் டிஐஏ வந்து என்எஸ்டிஎல்ல நெறைய இருக்காங்க. அதே மாரி இங்க கம்மியா இருக்காங்க. பட் இதுல வந்து ரீட்டெயில் வந்து அதிகமாகறதா சொல்றாங்க. 44%. பட் பிஎஸ்சில அத விட அதிகமா இருக்காங்க. இவங்க எல்லாமே வெளிய போனா மட்டும் தான் இந்த ஸ்டாக் மேல போகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த பெர்சன்டேஜ் இருக்குல்ல பிஎஸ்சி. பிஎஸ்சில அதிகமான ரீட்டெயிலர்ஸ் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் எக்ஸிட் ஆனா பிரைஸ் வந்து மேல போக சான்ஸ் இருக்கு. சார்ட் இதுல நான் காமிக்கல. நான் ஓவரால் இந்த இந்த இத வச்சு சொல்றேன். இந்த ரேஷியோ வச்சு சொல்றேன். ஹோல்டிங்ஸ் வச்சு. பட் என்எஸ்டிஎல்ல வந்து அந்த அளவுக்கு அதிகமா இல்ல. இருந்தாலும் ரீட்டெயில் வந்து கொஞ்சமா இன்கிரீஸ் ஆகுற மாரி சொல்லியிருக்காங்க இந்த குவார்ட்டர்ல. போன குவார்ட்டர்ல இருந்து. பிரைஸ் வந்து நல்ல பாட்டம்ல தான் இருக்கு. ஐபிஓ வந்து ரீசென்ட்டா தான் வந்தாங்க. நல்ல பாட்டம்ல இருக்கு. நீங்க வந்து வாங்கணும்னா வாங்கி வச்சுக்கங்க. வாய்ப்பு கண்டிப்பா இதுல இருக்கு. இல்லன்னா சொல்லவே இல்ல. சின்ன ஒரு நியூஸ் வந்தாலும் கிக் ஸ்டார்ட் ஆகுறது இதுவா தான் இருக்கும். ஏன்னா சிடிஎஸ்எல், பிஎஸ்சி எல்லாமே மேல இருக்கு. ஓகே. ஆல்மோஸ்ட் மேல இருக்கு. இது மட்டும் தான் ஒரு ரூ. 1000 அந்த மாரி ரேஞ்சுல இன்னுமே சுத்திக்கிட்டு இருக்கு. ரூ. 1000 வந்தா கூட ஒரு பல்க்கா வாங்கலாம்னு எனக்கு தோணுது. இதோட கீ ரேஷியோ எல்லாம் பாருங்க. மார்க்கெட் கேபிட்டல் 26,000 கோடி இருக்கு. இது எல்லாமே ஓவர் வேல்யூட தான் இருக்கு. இது வந்து நல்ல குரோத்ல இருக்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்க. என்எஸ்டிஎல்ங்கிறது இது வந்து எப்பயுமே இவங்களுக்கு வந்து என்ன சொல்ல லாபம் வந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா நம்ம ரீட்டைலர்ஸ் ரீட்டைலர்ஸ்னு இல்ல. ஸ்டாக் மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் இது வந்து லாபத்துல தான் இருக்கும். அதனால பயப்பட தேவையில்ல. பட் கரெக்டான இடத்துல வாங்குறோமா அப்படின்னு மட்டும் பாத்துங்க. ரூ. 1000 கீழ வந்தா இன்னுமே சூப்பரான ஒரு ரேஞ்சா இருக்கும். ஒரு 990 வந்தா கூட இவங்களோட ஐபிஓ பிரைஸ் வந்தா கூட நல்ல ஒரு ரேஞ்சா இருக்கும். பட் இப்போதைக்கு ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்கு. அதனால
மேபி ஒரு சின்ன டவுன் மூவ் போயிட்டு அப் மூவ் போகுமா, இல்ல அப் மூவ் போகுமான்னு தெரியல. ஸோ அதனால நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட ஜிடிடி ஆர்டர் கூட போட்டு வச்சுக்கிட்டு நீங்க ட்ரை பண்ணலாம். அபு அ அத்தும் இன்வெஸ்ட்மென்ட் இந்த கம்பெனி பத்தி கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து புரமோட்டர் வந்து இதுல டிக்ரீஸ் ஆகுறாங்க. அது மாரி எஃப்ஐ வந்து இன்கிரீஸ் ஆகுறாங்க. ஸோ எஃப்ஐ பாருங்க, ஒரு லாஸ்ட் குவார்ட்டர்ல எவ்வளவு தூரம் செப்டம்பர்ல மட்டும் எவ்வளவு தூரம் இன்கிரீஸ் ஆயிருக்காங்க பாருங்க. ஓகே. ப இப்ப 7% இருந்து அப்படியே டபுள் ஆயிருக்காங்க. அப்ப பிரைஸ் அதுக்கு தக்கன மேல போயிருக்கு. அதே மாரி புரமோட்டர் இவங்க வந்து கம்மி பண்றாங்க இவங்களோட ஸ்டேக்க. ஸோ பட் அதுவுமே பெருசா இல்லங்க. 68% இருக்காங்க. நல்ல புரமோட்டர் பிளட்ஜ் எதுவுமே பண்ணல. ஸோ இதுவுமே நல்ல ஒரு நியூஸ். டெப்ட் மட்டும் 2800 கோடி இருக்கு. 871 கோடில இவங்க மார்க்கெட் கேபிட்டல் மிட் கேப் ஸ்டாக் பி வந்து 11 இருக்கு. இண்டஸ்ட்ரி பி 21 இருக்கு. கரண்ட் பிரைஸ் வந்து 2624. பட் இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ 8000 இருக்கு. ஸோ இது வந்து நல்ல அண்டர் வேல்யூடு ரேஞ்சில் தான் இருக்கு. இவங்களோட பிரைஸ் வந்து சிஏஜிஆர் பாருங்க. அதாவது இதெல்லாம் எப்படிங்க குடுக்குறாங்க? 10 வருஷம் வச்சிருந்தா கூட 110% எவ்ரி இயர் குடுத்துருக்காங்க. 5 வருஷத்துல 205%, 3 வருஷத்துல 124%. இந்த ஸ்டாக் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் வாங்குற ஸ்டேஜ்னா நான் வந்து பாட்டம் ஃபிஷிங் ஒரு லைன் போட்டுறேன் பாருங்க. இதுதான். ஓகே. இன்னுமே கீழ வரணும். நல்ல ஒரு கம்பெனி நம்ம ட்ராக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். எஃப்ஐ ஹோல்டிங் 14% இருக்காங்க. டபுளா இன்கிரீஸ் ஆயிருக்கு. சூப்பரான ஒரு கம்பெனி. கீழ வந்தா ட்ரை பண்ணலாம். பாலிமெட் இந்த கம்பெனி வந்து இன்னைக்குமே ஒரு மூவ்மெண்ட் பெருசா இல்ல. பட் இந்த கம்பெனி வந்து இதுல நான் எதுக்காக ஹைலைட் பண்றேன்னா, புரமோட்டர் பாருங்க அப்படியே கிராஜுவலா இல்லங்க. பல்க்கா வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அவங்களோடது ஸ்டேக்க வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்காங்க. இப்போ வந்து 62% இருக்காங்க. நல்ல ஒரு புரமோட்டர் பிளட்ஜ் எதுவும் பண்ணல அவங்க ஹோல்டிங்ஸ. இன்னொன்னு இதுல வேற விஷயம் என்னன்னா, எஃப்ஐயுமே பாருங்க ஒரு 2 குவார்ட்டர்ல ஹை ஆயிட்டு, இப்போ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. பட் எஃப்ஐ திரும்ப உள்ள வந்தா, மேபி இந்த பிரைஸ் வந்து இன்னும் மேல போக சான்ஸ் இருக்கு. இன்னொன்னு இது வந்து ஒரு சூப்பர் ட்ரெண்ட் சப்போர்ட் வந்தா கூட இன்னும் நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நல்ல ஒரு பாட்டம்ல ப்ராப்பரான சப்போர்ட் எடுத்து போனா கூட ஓகே. எனக்குமே லாஸ்ட்ல தான் இருக்கு. இருந்தா இந்த இந்த ஸ்டாக்ல நியூஜென் தான் லாஸ்ட்ல இருக்கு. பாலிமெட் வந்து நெறைய பேர் வச்சிருக்காங்க. இன்னுமே நல்ல ப்ராப்பரான சப்போர்ட் இங்க வந்துட்டு திரும்ப கிக் ஆப் ஆனா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இங்க பாருங்க இதுக்கு முன்னாடியுமே சூப்பர் ட்ரெண்ட பிரேக் பண்ணல. அது அப்படியே மேல போயிருச்சு. இங்கேயுமே மேபி 1 மாசம் 2 மாசம் கன்சல்டன்ஸ் ஆயிட்டு மேல போகுமா? இல்ல இமிடியேட்டா மேல போகுமான்னு தெரியல. ஸோ பொறுத்து தான் பார்க்கணும். அதே மாரி பப்ளிக் ஹோல்டிங்குமே இதுல ரொம்ப கம்மி ஆயிட்டாங்கங்க. 14% தான் இருக்காங்க. இது வந்து பயங்கரமான நியூஸ் பாருங்க. 45% இருந்தவங்க 2017ல ஆல்மோஸ்ட் 8 வருஷத்துல வந்து 14% ஆயிருக்காங்க. ஒரு கம்பெனில ரீட்டைல் வந்து டிக்ரீஸ் ஆனா நல்ல ஒரு நியூஸ். ஸோ இதையும் நம்ம பார்க்கணும். இது எல்லாமே லாங் டர்முக்கு சூப்பரான கம்பெனி. ஒரு ஒரு 2 குவார்ட்டர் கூட வெயிட் பண்ணி பாருங்க. இதோட ரியல் குரோத் தெரியும். இவங்க வந்து மெடிக்கல் டிவைசஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மேனுஃபேக்சரிங்ல இருக்க ஒரு கம்பெனி. நல்ல ஒரு கீ ரேஷியோ நல்லா தான் இருக்கு. சூப்பரான பெர்சன்டேஜ். ஆர்ஓசி, ஆர்ஓஇ எல்லாமே நல்ல பெர்சன்டேஜ். ஸ்டாக் பி இவங்க வந்து நல்ல ஒரு குரோத்ல இருக்க கம்பெனினால நம்ம ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொன்னு இந்த கம்பெனி வந்து ஓவர்வேல்யூடா தான் இருக்கும். ஏன்னா நல்ல குரோத்ல இருக்க கம்பெனி. அடுத்து வந்து டாரில். டாரில பத்தி சொல்லியே ஆவணும். நியூஸ் பேசிஸ்ல கீழ வந்தது. இன்னைக்கு எங்க போயிட்டு நிக்குது பாருங்க. பயங்கரமான அப் மூவ். நான் என்ன நெனச்சேன், ஒரு 50 டே மூவிங் ஆவரேஜ் வந்தா கூட ஒரு சின்ன என்ட்ரி குடுக்கலாம் அப்படின்னு நெனச்சேன். பட் அதுக்கெல்லாம் டைம் குடுக்கல. இந்த மாரி தாங்க. நம்மள வந்து இந்த மாரியும் விளையாடுவாங்க. இதுல வந்து நம்ம கீ ரேஷியோ பாத்துரலாம். புரமோட்டர் பாருங்க. டாரில் எல்லாருக்குமே தெரியுமே. இப்ப நம்ம குரூப்ல இருக்கவங்க, டெலகிராம் குரூப்ல இருக்கவங்க மெயினா பேசுறது டாரிலும், கைனஸ் தான். 2 ஸ்டாக்க பத்தி இதுல பேசிறலாம். ஹெவி எலக்ட்ரிக் எக்யூப்மென்ட். இப்ப ரீசென்ட்டா ஒரு நியூஸ் வந்தது. வேர்ல்டு பேங்க் அந்த மாரி ஒரு நியூஸ் வந்தது. பட் அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்ட்டாங்க. இருந்தாலும் பிரைஸ கீழ வச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து அடிச்சு மேல ஏத்திட்டாங்க. எஃப்ஐ வந்து டிக்ரீஸ் ஆகுறத சொல்றாங்க. 105% மேல போகும்ன்னு சொல்றாங்க பிரைஸ்ல. அட்லீஸ்ட் 1 மடங்கு மேல போகும் அப்படின்னு சொல்றாங்க. 1 வருஷத்துக்குள்ள. 53 கோடி ஆர்டர் வந்து இப்ப கிடைச்சிருக்கு இவங்களுக்கு. பவர் கிரிட் கார்ப்பரேஷன். இது ரீசென்ட்டா 1 வீக்ல வந்த நியூஸ். புரமோட்டர் பாருங்க. அ கிராஜுவலா அவங்க ஸ்டேக்க வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ்ல குறைச்சிருக்காங்க. அப்ப அதெல்லாம் யாரு வாங்குறது? எஃப்ஐ தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே. எஃப்ஐ தான் வாங்கிட்டு இருக்காங்க. நான் இங்க எஃப்ஐ டிக்ரீஸ்ன்னு போட்டிருக்கேன். இன்கிரீஸ். சாரி. எஃப்ஐ வந்து பல்க்கா வாங்கிட்டு இருக்காங்க. இதுதான் எனக்கு மெயினா இதுல சொல்ல வேண்டியது. 4.4%ல இருந்து 11% ஆயிருக்கு. இருந்தாலும் இந்த குவார்ட்டர்ல பாருங்க. இது வந்து செப்டம்பர் 2025. இதுல பாருங்க, இவங்க வந்து அப்படியே பிரைஸ வந்து கீழ இவ்வளவு தூரம் மூவ் பண்ணியிருக்காங்க. அப்ப இதுல பெனிஃபிட் ஆக போறது யாரு? எஃப்ஐஐ. எஃப்ஐஐ வந்து எந்த மாரி இடத்துலலாம் வாங்குறாங்க அப்படிங்கிறது இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே. டிஐஐ பாருங்க. டிஐஐயுமே 2 குவார்ட்டர்ல தான் பயங்கரமா வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கு மேபி வேர்ல்டு பேங்க்ல இந்த மாரி பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தெரியுமா என்னன்னு தெரியல.
தெரிலங்க. ஏன்னா இவங்க வந்து ப்ரமோட்டர் இருந்து தான் மெயினா வாங்கியிருக்காங்க. லாஸ்ட் 2 குவார்ட்டர்ல இவங்க தான் வித்திருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து இவங்க வாங்கி வச்சிருக்காங்க. அப்ப இதுல பெனிஃபிட் வந்து ப்ரமோட்டர விட இவங்க தான். இவங்க 2 பேர் தான் எஃப்ஏ. வாங்குன 2 குவார்ட்டர்ல ஆக்சுவலா மார்ச், செப்டம்பர் 2025 கிட்டத்தட்ட 6 மாசத்துல இவங்க எவ்வளவு தூரம் ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துக்கங்க. ஸோ இது வந்து இன்னுமே மேல போச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படின்னு தான் யோசிக்கணும். இன்னைக்குமே நல்ல அப் மூவ்ல இருக்கு. பப்ளிக் வந்து கிராஜுவலா 24% இருந்து இப்ப 17, 18. ஸோ நம்ம ஆட்களும் வித்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இது வந்து நல்ல ஒரு கம்பெனி. ஸோ நம்ம கன்டினியூஸா சொன்னோம் கொஞ்சம் கொஞ்சமா ஆவரேஜ் பண்றது நல்லதுன்னு. ஸோ இதுக்கப்புறம் இது வந்து என்ட்ரி பாயிண்ட் கிடையாதுங்க. நான் சொன்னீங்கன்னா சின்ன ஒரு வாய்ப்புனா ரூ. 200 209 அது வந்து 50 டே நான் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் பேஸ்ல தான் ஒர்க் பண்றேன். பட் என்ட்ட காசு இருந்தா மேபி நீங்க வாங்கியிருந்தா கூட கொஞ்சம் கொஞ்சமா ஆவரேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ வந்து நல்ல பெனிஃபிட்டா இருக்கும். கைனஸ் இந்த கம்பெனி வந்து எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் எக்யூப்மென்ட் இந்த மேனுஃபேக்சரிங் செக்டார்ல இருக்க ஒரு கம்பெனி. ப்ரமோட்டர் வந்து டிக்ரீஸ் ஆகுறாங்கன்னு சொல்றாங்க. இவங்க வந்து இப்போ இந்த சார்ட் பாருங்க. மார்ச் 23ல இருந்து தான் இவங்க இது குடுத்துருக்காங்க. இவங்களோட சார்ட்டுமே நல்ல ஒரு சப்போர்ட் லைன் எடுத்து இப்ப மேல போயிட்டு இருக்கு. இன்னைக்குமே நல்லா 5, 6% மேல தான் இருக்கு. புரமோட்டர் வந்து 63%ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு 53% ஆயிருக்காங்க. பட் அதெல்லாம் யாரு வாங்குறா அப்படின்னா, நம்ம எஃப்ஐஐ கொஞ்சம் வாங்குறோம். அதுக்கப்புறம் டிஐஐ வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது பப்ளிக்கும் பப்ளிக் வந்து கொஞ்சம் குறைஞ்சு தான் இருக்கு. ஸோ இது வந்து மிக்ஸ்டா தான் இருக்கு. ஸோ இதுவுமே ஒரு நியூஸ் பேசிஸ்ல கீழ வந்தது. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பாருங்க 27,000 கோடி இருக்கு. ஸ்டாக் பி வந்து 71, இண்டஸ்ட்ரி பி 33. ஸோ இந்த மாரி கம்பெனி எல்லாம் ஆக்சுவலா குரோத் கம்பெனி. ஸோ இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது. வேல்யூவேஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு யாரும் வாங்க மாட்டாங்க. பட் இந்த இடத்துலலாம் அப்ப யாருங்க வாங்குறது? இவ்வளோ தூரம் பம்ப் பண்ணி மேல போறாங்க. பாருங்க இந்த இந்த மாசத்துல மட்டும் இது வந்து மந்த்லி சார்ட். இந்த மாசத்துல மட்டும் இவ்வளோ பெரிய வால்யூம் நடந்திருக்கு. ஓகே. சரி ஓகே. விக்கிறாங்க. விக்கிறதுக்கு நெறைய பேர் இருக்கோம். ஏன்னா நெகட்டிவ் நியூஸ்னால. பட் வாங்குறது யாரு? அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்ப பல்க்கா இதெல்லாம் வந்து ஓல்டு சார்ட். ஓல்டு சார்ட்னா மேபி இது அப்டேட் ஆகும். மந்த்லி ஒன்ஸோ இல்ல 3 மந்த்ஸ் ஒன்ஸோ தான் அப்டேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் தெரியும். யார் எப்படி வாங்கியிருக்கா அப்படின்னு. ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இருக்க அந்த டேட்டாவ பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஓகே. எஃப்ஐ வந்து 11% இருக்கா? இப்ப 10%ஆ? ஓகே. இதுல வந்து டிஏ வந்து 16%. இப்ப 23%. நம்ம டிஏயே பல்க்கா வாங்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். ஏன்னா, அப்போ இதுக்கப்புறம் வாங்க போறது யாராச்சும் ஒரு ஆளா தான் இருக்கும். ஸோ இவங்க வாங்குறதுனால தான் நம்ம விக்கிறத வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வால்யூம் நடந்திருக்கு. அப்ப பல்க்கா யாரோ வாங்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு தூரம் பிரைஸ் வந்து கீழ டிராப் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் மேல போம்போது அவங்க எவ்வளவு தூரம் பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ இந்த மாரி கிராஷ்ல தான் அதாவது ஒரு ஒரு பிரைஸ் வந்து நல்ல ஒரு கிராஷ் ஆகுது அப்படின்னா, நம்ம அந்த டைம்ல உள்ள இருக்கிறது நல்லது. அதாவது கிராஸ் இல்ல பாட்டம். அதாவது கிராஸ் உள்ள இருக்கிறது நல்லதுன்னா, கிராஸ் ஆகும்போதே இல்ல. எவ்வளோ தூரம் கீழ வருமோ பார்த்துட்டு, ஒரு ஒரு நமக்கே ஒரு ரேஞ்ச் தெரியும்ல. ஓகே இதுக்கப்புறம் கீழ போகாது அப்படின்னு. அந்த டைம்ல நம்ம உள்ள போயிட்டோம்னா, அதுக்கப்புறம் நல்லாருக்கும். என் கையில காசு இல்ல. எனக்கு வந்து கைனஸ் வாங்கணும்னு ஆசை. டாரில் வந்து ஒரு ரூ. 200 வந்தா வாங்கலான்ட்டு இருந்தேன். அது வருமான்னு தெரியல. கைனஸ் வந்து எனக்கு 4000 வந்தா வாங்கினேன். 4000 வந்து சூப்பரான ஒரு பாயிண்ட். டெசிசிவ் பாயிண்ட் இந்த கம்பெனிக்கு. அத வந்து பிரேக் பண்ணி கீழ போச்சு. 2 தடவ கீழ போச்சு. பட் நான் வாய்ப்ப மிஸ் பண்ணிட்டேன். உள்ள இருக்கவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். ஓகே. ஓகே ஃபிரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல பேசலாம். நன்றி.